Hey people, நான் உங்கள் சஞ்சய் சந்துரு. This is my mother Nandini. நம்ம Breeze Eliminate பேஜ்க்காக ஹாய் சொல்லுங்க. ஹாய் guys. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த வீக் ஃபுல்லா நம்ம தீபாவளி பலகாரம் தான் பார்த்துட்டு வரோம். ஸோ அதுல வந்து ஸ்டார்டிங்ல வந்து நம்ம முள்ளு முறுக்கு, கலகலா, அதுக்கப்புறம் நேத்து வந்து அடை பார்த்தோம். ஸோ இன்னைக்கு திருப்பி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். ஸோ நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பாதுஷா செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருந்தோம். ஸோ அதுக்கு ப்ரொசீஜர் எல்லாமே பார்த்து வச்சிருந்தோம். அப்புறமா தான் சடன் ட்விஸ்டா மினி ஜாங்கிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்தது. ஸோ அதுக்காக வந்து இது வந்து உளுத்தம் அவ்வளவுதான் உளுத்தம் பருப்பு வச்சுதான் செய்யறாங்கன்னு ஒன்னே. ஸோ ரொம்ப ஈஸியா தானே இருக்கு, இதே ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெசிபி எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், ஈஸியாவும் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெசிபி வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு ஜாங்கிரி ரெசிபி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வடை டெக்னிக் மாதிரியே தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 2 hours இந்த டிஷ் செய்யறதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கப் அளவுக்கு நம்ம யூஸ்வலா கப் மெஷர்மெண்ட் வச்சிருப்போம்ல, ஸோ அந்த அளவுக்கு ஒரு கப்ல வந்து நம்ம உளுத்தம்பருப்பை எடுத்து ஸோ அதை நல்லா 3-4 வாட்டி கழுவிடுங்க. ஸோ நல்லா கழுவிட்டு குடிக்கிற தண்ணியில ஊற வைக்கணும். ஸோ ஊற வச்சுட்டு அதை வந்து நம்ம எப்படி ஊற வைக்க போறோம்னா, வெளியில வச்சு கிடையாது, ஃப்ரிட்ஜில் வச்சுதான் நம்ம ஊற வைக்க போறோம். ஸோ 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜிலே வச்சு ஊற விட்டுருங்க. அது நல்லா ஊறும், தண்ணியுமே கொஞ்சம் சில்லுன்னு ஆயிடும். ஸோ இது ஏதோ ஒரு டெக்னிக் ப்ராசஸ் போல. ஸோ இப்போ வந்து அதுல குடிக்கிற தண்ணி தான் வச்சிருக்கோம். ஸோ அதை ஸ்ட்ரெயின் பண்ணி தனியா எடுத்துட்டு அதை வச்சுக்கோங்க. இப்போ வடைக்கு நம்ம என்ன கன்சிஸ்டன்சில மாவு அரைப்போமோ மிக்ஸி ஜார்ல போட்டு அதே மாதிரி இந்த உளுத்தம் பருப்பு மட்டும் போட்டு ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கொஞ்சம் திக்கா அரைச்சி எடுத்துட்டு இது கூட வந்து 2 இன்கிரீடியன்ஸ் தான். ஸோ ஒன்னு பாத்தீங்கன்னா அரிசி மாவு 2 ஸ்பூனு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க இந்த ஊற வைக்கும் போது உளுத்தம்பருப்பு கூட 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியும் போட்டு சேர்த்து ஊற வச்சு அரைச்சிக்கலாம். இல்லைன்னா அரிசி மாவு 2 ஸ்பூன் கடைசியா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் ஆட் பண்ணிட்டு கூட வந்து கொஞ்சமா கேசரி கலர் இல்ல, ஸோ அதுல வந்து ஆரஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ நிறைய பேர் நார்மலா சுட்டு சுகர் சிரப்ல கலர் கலப்பாங்க. ஸோ அது எனக்கு பிடிக்கல. ஸோ மாவுலயே நம்ம கலர் கொஞ்சமா கலந்து நல்லா 10 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பைப்பிங் பேக்ல போட்டு குட்டி குட்டியா சுட்டு இதை வந்து நம்ம சக்கரை பாக்குல போட போறோம். இதுதான் ப்ரொசீஜர். அப்படியே மடமேடன் ஃபுல் ப்ரொசீஜரையுமே சொல்லிட்டேன். ஸோ இப்ப பாருங்க, இதை வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். உளுத்தம் பருப்பை நல்லா சில்லுன்னு இருக்கு, 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜிலேயே ஊற வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிக்க போறோம் இப்போ வடை கன்சிஸ்டன்சிக்கு. இப்ப இந்த தண்ணி ஊர்ன தண்ணியை நம்ம டம்ளர்ல கொஞ்சமா இருத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். இது எதுக்கு சில்லுன்னு பண்றாங்கன்னு எனக்கும் தெரியல. ப்ராசஸ் டிஃப்ரெண்டா இருந்தது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கும் தெரியாது, பார்க்கலாம். எல்லாமே எங்களுக்கு ட்ரையல் தான். போதும் போதும், இப்ப போட்டு அரைச்சிக்கலாம். இது ஒரு பேட்ச்ல வந்துருமா? இல்ல ஒரு கப் கன்சிஸ்டன்சி. உப்பு கொஞ்சம் கூட சேர்க்க கூடாது. உப்பே கிடையாது. போட்டுட்டு அரைக்கும் போது அந்த சில் தண்ணியையும் ஊற்றி ஊற்றி நம்ம அரைக்கணும். இப்ப இதை அரைச்சி அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி சில் தண்ணி. வடை இது தானே, ரொம்ப இலகல்ல. இப்ப இது அரைஞ்சிருச்சு. இதை நம்ம இந்த பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில. அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் இதையும் ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் கேசரி கலர் போடும், அதுல போட்டுட்டு போதும் போதும் போதும். இப்ப கலர்
இன்னும் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணிக்கிறோம் நாங்கள். போட்டு இதை ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு நம்ம சுகர் சிரப்பும் எண்ணெய் கடாயும் போட்டுடலாம் இல்லை. ஸோ இப்போ வந்து மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து சுட போகிறதுக்கு நம்ம யூஸ்வலாக இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருந்தோம், பெரிய கடாயில் எண்ணெய் ஊற்றி நிறைய வச்சு பண்ணியிருந்தோம். பட் ஜாங்கிரி ஜிலேபி இதுக்கெல்லாம் வந்து ப்ரொசீஜரே வேற. இந்த மாதிரி அடிகனமாக மெல்லிசா இருக்கிற பேன் டைப் பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து நான் அடுப்பு பற்ற வச்சிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இந்த மாதிரி பாத்திரத்தில் ஷாலோவாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அதில் தான் பொரிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இதில் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். வெறும் அது முங்கி பொரியிற அளவுக்கு நம்ம போட்டால் போதும். ஸோ இவ்வளோ எண்ணெய் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கணும் சர்ஃபேஸ். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாவை வந்து பைப்பிங் பேக்கில் போட போகிறோம். அண்ட் இந்த கேப்பில் சுகர் சிரப்பும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த எண்ணெய் காயத்துக்குள்ள சுகர் சிரப்பை போட்டுட்டு அப்புறமா நம்ம இந்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ சுகர் சிரப்புக்கு பக்கத்துலேயே புது ஸ்டவ்க்கு யாராவது ஸ்பான்சர்ஸ் இருக்கீங்கன்னா ஸ்பான்சர் பண்ணுவோம். ஸோ இப்போ சக்கரை வந்து இந்த பாருங்க, இதை நம்ம லைட்டாக கோட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இது மாதிரி குலாப் ஜாமுன் மாதிரி ஜீரா கிடையாது. ஸோ கரெக்டாக ஒரு கப் எடுத்துருக்கோம். இது அப்படியே இந்த பேனில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதுலேயே பாதி குவான்டிட்டிக்கு தண்ணி எடுத்து இதில் ஊற்றணும். இப்போ இதுக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஸோ இது வந்து நல்லா டிசால்வ் ஆகி ஒரு கம்பி பதத்துக்கு வரட்டும். ஸோ அதுக்குள்ள வந்து நம்ம ஜாங்கிரிக்கு அடுத்த வேலைகளை பார்த்துடலாம். மாவை வந்து இதில் போட போகிறோம். ஸோ உங்ககிட்ட ஒரு பால் கவர் இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி பைப்பிங் பேக் நான் எப்பயுமே வாங்கி வச்சிருப்பேன், அதனால இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் இல்லை டம்ளரில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எப்பயுமே மீதி கேக்குக்கு ஃபில் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை இதுக்குள்ள அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். கீழே கட்டு எதுவுமே பண்ணலை, ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிக்கணும். ஸோ வெயிட் ஏற ஏற அதுவே கொஞ்சம் உள்ளே போகும். ஸோ இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு போட்டுட்டு பைப்பிங் பேக்கை எடுத்துட்டேன். ஸோ மேலே கொஞ்சம் கேப் விட்டுருங்க. ஓகேவா? மேலே கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும் பைப்பிங் பேக்கை. ஸோ இப்போ அது இறங்காது, ஏன்னா உள்ள காற்று இருக்கும். ஸோ மேலே இந்த மாதிரி முறுக்கி விட்டுட்டு கடைசியாக இதில் கொஞ்சமாக கட் பண்ணிட்டா டிப்பை நம்ம இதில் போட்டுடலாம். ஸோ இப்போ இதோட டிப்பை நம்ம தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், கட் பண்ணோடனே நமக்கு அழுத்தும் போது இது வரும். பெருசா இருக்கு ஓட்டை. ஆமாம். ஏன்? ஸோ இப்போ இதில் போடுவோம். இது கிட்ட எடுத்துன்னு போய் இந்த மாதிரி அழுத்துனீங்கன்னா சூப்பர் இந்த மாதிரி வரும். அழுத்திட்டு ஒரு இடமா வச்சு அதை விட்டுருங்க. தூக்குனீங்கன்னா அதுவே விழுந்துடும். ஸோ ஒரே கை வச்சு இது மிதமான சூடு. இதை விட நீங்க மெல்லிசா போட்டீங்கன்னா ரொம்ப அது ஒரு மாதிரி வராது ஷேப்பே. இதுதான் ரொம்ப கரெக்டான ஷேப் சைஸ். ஸோ ஒரு இடமா போட்டுனே வாங்க, எவ்வளோ பத்ததோ. ஒரு எக்ஸ்பர்ட் வச்சிருக்கீங்க ஞாபகம் போட்டாச்சு. இதை பொறுமையா ஸ்லோல குக் ஆகட்டும். அப்புறமா நம்ம திருப்பி விட்டுட்டு மீதியை குக் பண்ணுவோம். அதுக்குள்ள பாருங்க சக்கரை பாக, சக்கரை பாக
ஸோ சக்கரை பாகும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது டைம் ஆகும். ஸோ நம்ம அதுக்குள்ள அந்த ஜாங்கிரியை சுட்டு முடிச்சிடலாம். ஒரு சைடு இதுவா இருக்கு, திருப்பி பாருங்க அழகா கலர் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வேணும்னா இதை விட நீங்க சின்ன சின்னதா கூட போட்டுக்கலாம். பட் இந்த அளவு கூட இல்லைன்னா அதெல்லாம் கடைசியா போட்டது இங்கெல்லாம் திருப்பு. ப்ராசஸ் டிஃப்ரெண்டா இருக்கு நந்தினி. சொல்லுங்க, என்ன ஃபீல் பண்றீங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாங்கிரி சொல்றது, அதனால எப்படி இருக்குதுன்னு உளுத்தமா அவ்வளவு செய்வாங்கன்றதே இப்பதான் ஆச்சரியமா இருந்தது எங்களுக்கு. ஆனா ஜிலேபி வேற ப்ரொசீஜர் தெரியுமா? ஜிலேபிக்கு வந்து மாவு புளிக்கணும். ஒரு நாள் நைட்டு முன்னாடியே செஞ்சு புளிக்க வச்சு செய்வாங்க. ஹைதராபாத் இல்ல, சண்டிகர் அங்க நார்த்ல எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். கியூவே நிக்கும். சுட சுட ஜிலேபி வாங்கி சாப்பிட்டா சண்டிகர்ல எல்லாம் கியூல இருப்பாங்க. இவ்வளவு ஆச்சரியமா அப்படியே ஒரு பிளேட்ல சுட சுட எடுத்து போடுவாங்க. அவ்வளவு கியூ இருக்கும் அந்த கியூவே. நாங்களும் அதே மாதிரிதான் ஜெய்ப்பூர்லயும் இதுலயும் ஜெய்சல்மர்ல எல்லாம் சாப்பிட்டோம். அவ்வளவு சூப்பரா இருந்தது. பட் இது வந்து நம்ம ஒரு டிஷ் மாதிரி. ஜாங்கிரி நம்மளுது, ஜிலேபி அவங்களுக்கு. சக்கரை பாகம் ரெடி ஆயிடுச்சு, நிறுத்திட்டேன். இப்ப நம்ம இதை எடுத்து தட்டுல போட்டுட்டு ஒரு 2 minutes ரெஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம அதுல போடணும். அடுத்த ட்ரிப் இது பண்ணியாச்சு. இதை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு இதை வந்து நம்ம ஜீரால போட்டு எடுத்துடணும். கொஞ்சம் ஒரு 5 minutes விட்டுட்டு நல்லா ஊறணும். கலக்கி விடு நல்லா. ஸோ இதை சுட்டு எடுத்த உடனேவே அதை வந்து எடுத்துட்டு ட்ரை பண்ண வச்சுட்டு இதை உள்ள போட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. இப்போ இந்த பேட்ச் முடிய போதா? ஸோ இதை சக்கரை பாகுலேருந்து எடுத்துடலாம். ஓகே, நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துட்டு பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டியதுதான். ஈர்த்துட்டு போடும். எப்பயும் போல நம்ம சாமிக்கு எடுத்து பண்ணி வச்சிடணும். அழகா இருக்கு, வச்சுட்டோம். இப்ப நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்க சஞ்சய். கடைசியா போட்டது கொஞ்சம் மொறுமொறுனும் இருக்கு, மேல ஜீராவும் சுட சுட இருக்கு. இந்த கிரன்ச்சும் லைட்டா இருக்கு. ஜீரா ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நாங்க போட்டு கொஞ்சம் இன்ஸ்டன்டா எடுத்துட்டோமா. ஸோ இப்போ மொத்த பேட்சும் என்ன பண்ண போறோம், திருப்பி ஜீரால போட்டு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு காலையில கூட எடுத்து சாப்பிடலாம். நல்லா சோக்கா இருக்கும். ஸோ இது ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஜாங்கிரி டேஸ்ட் தெரியுது. மேபி அப்படி லிட்டில் பிட் அந்த உளுத்தம்பருப்பு டேஸ்டும் நமக்கு தெரியும். அது வந்து நீங்க உளுத்தம்பருப்பை இன்னும் வேணா நல்லா 4 வாட்டி கழுவிடுங்க. ஊற வச்சதுக்கு அப்புறமாவும் 2 வாட்டி கழுவி அந்த தண்ணியெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வேணா தண்ணி போட்டு அரைச்சுக்கோங்க. நான் வந்து அந்த ஐஸ் வாட்டர் மெத்தட் ஃபாலோ பண்ணேன். நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அவுட்புட் சூப்பர். அது வரைக்கும் ஹாப்பி. ஸோ பலகாரம் சீரிஸ் அற்புதமா போயின்னு இருக்கு. பாப்பா அடுத்து என்ன ரெசிபி அப்படின்னு சொல்லி நாளைக்கு ஒரு கார ரெசிபியோட வந்து மீட் பண்றோம். இப்போ நம்ம செஞ்ச ஜாங்கிரி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கலர் அழகா வந்திருக்கு, ஷேப் சூப்பரா இருக்கு, ஷேப் எல்லாமே நல்லா வந்திருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா வந்திருக்கு. மெத்துன்னு இருக்கு. அந்த ஜீரா ஊர்னது மேல அந்த இது லேயரா எப்படி இருக்கு, ஷைனிங்கா இருக்கு. நல்லா வந்திருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்க. பிரீசி லெமனேடுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு பலகார வீடியோவில் பார்க்கலாம். பை.